வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது வீடியோக்குள்ளே உணவே மருந்து, மருந்தே உணவு. எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே உணவு முறைகளையே மாற்றிட்டாங்க. அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு காஃபியோ இல்லை நீராகாரம்னு சொல்லிட்டு பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து இந்த நீரா தண்ணியை இருத்து ஒரு சொம்பு உப்பு போட்டு குடிச்சிட்டு வயல்வெளிக்கு போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தண்ணி அந்த நாற்று விடுறாங்க இல்லைங்களா, நெல் மணிகள், அந்த இதில் தண்ணி மடை திறந்து விட்றதுன்னு சொல்லுவாங்க. அது போய் மடையெல்லாம் திறந்து தண்ணி நல்லா சீராக ஓடிட்டுருக்கான்னு பார்த்துட்டு திறந்து வச்சுட்டு ஆளுங்கள்லாம் வயலில் இறக்கி விட்டு, நீ அதை பாருன்னு இந்த இடத்துல நீ இந்த அளவு வரைக்கும் நீ நடணும், மத்தியானத்துக்குள்ளே இந்த அளவு வந்துடணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு 10 மணி வரைக்கும் டீக்கு காசு பொட்டலம் காசு நீங்கள் 12 மணிக்கெல்லாம் டீ பொட்டலம் வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லை நீங்கள் வாங்கி குடிங்கன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவாப்புல சாப்பிட. எங்கள் அப்பாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு 10 மணிக்கா பழையது சாப்பிடுவாங்க. இல்லையா கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கூட வயல்வெளியில் சாப்பிடுவாங்க. அது என்ன பண்ணும், பழையது சாப்பிட்டுட்டு வேலை வைத்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணும், ஜீரணம் ஆகிடும், நல்லாவே ஜீரணம் ஆகிடுங்க. ஜீரணம் ஆகிட்டு மத்தியானம் சீக்கிரம் சமையல் பண்ணி 1 1:30க்கெலாம் சாப்பிட்ருவாங்க. அதே போல் 4 4:30க்கு காஃபி. வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் பஜ்ஜி போடுவாங்க, பகோடா போடுவாங்க, இல்லை பணியாரம் ஊற்றுவாங்க. இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, மழை கிழ பெஞ்சுதுன்னா வத்தல் வடகம், வெங்காய வத்தல்லாம் பொரித்து ஒரு கப்பு சாப்பிட்டு மேலே டீயோ காஃபியோ குடிச்சிட்டு திரும்ப கடத்தரு போவாங்க. அப்படியெல்லாம் இருந்தாங்க. நல்லா செரிச்சுது, நொடியே கிடையாதுங்க. கடையிலேருந்து எந்த ஸ்நாக்ஸ் சரி, நாங்கள்லாமும் சரி இருந்திருக்கோம். விருந்தாடி யாராவது வந்தாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. அதோடு சரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். 2வது, நான்லாம் மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஹோட்டல் சாப்பாடுனா என்னன்னே தெரியாதுங்க. ஹோட்டல் சாப்பாடு தெரியாது. அதாவது எங்கள் ஊரில் குளம் இருக்கும். அந்த குளத்துல நாங்கள் காலையில் ஜென்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எல்லோரும் வீட்டு ஆம்பளைங்களும் வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் லேடிஸ்லாம் 10 மணிக்காக டிஃபனை முடிச்சுட்டு போய் துவைச்சி குளிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வருவோம். அப்போ என்னென்னா எங்கள் அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் குளிச்சுட்டு சீக்கிரம் வாப்பான்ட்டு போவாங்க. ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு 10 வயசு பிள்ளை. இந்த கரையிலேருந்து அந்தாண்ட கரை குளத்துல, அது எப்படி கேட்டாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு நீச்சல் போட்டுக்கிட்டு அள்ளி இலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டு தண்ணியிலே ஊறிட்டுருப்போம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மாடெல்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில். ஒரு மாட்டுக்குச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அடிக்கிறதுக்கு. திடுதிடுன்னு அவங்க இந்த பக்கம் சுற்றி வரத்துக்குள்ளே நீச்சல் அடித்து இந்த பக்கம் வேகமாக கரையேறி வீட்டுக்கூடியே போயிடுவோம். அப்படியெல்லாம் இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம். ஹோட்டல் சாப்பாடே கிடையாது. ஹோட்டலில் வாங்கிட்டே வரமாட்டாங்க. விருந்தாடி வந்தாங்கன்னா திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. எப்போயாவது பிஸ்கட் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து தருவார். ஸ்நாக்ஸும் அதிகம் கிடையாது. ஹோட்டல் சாப்பாடு சுத்தமாக கிடையாதுங்க. இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்த 3 வயசு ஆனதுமே சிக்கனுங்குதுங்க. 65 சிக்கன் 65 சொல்லக்கூட வரல வாயில். சிக்கனுங்குதுங்க. அதே மாதிரி இப்போ சாப்பாட்டில் விருந்து மருந்து 3 வேளைன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா விருந்தாடி 3 நாள் இல்லை 30 நாளில் இருந்துட்டு கிராமத்துலலாம் தங்கிட்டு போவாங்க. ஒரு நொடி கிடையாது. இப்போ எதை சாப்பிட்டாலும் ஃபுட் பாய்சன். அதாவது பாக்கெட்டில் அடைச்சி வச்ச ஸ்நாக்ஸு பசங்களுக்கு அதுதான் பிடிக்குது. ஸ்கூல் விட்டு வந்தாக்கா வர்ற வழியிலே ஸ்நாக்ஸ் கடையை பார்த்து இறங்கி குர்குரே, லேஸு இதெல்லாம் சுத்தமாக சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க டாக்டர். அதாவது தயார் பண்ணுறதை நிறுத்தினா தானுங்க சாப்பிட்றத நிறுத்தலாம், இல்லை சாப்பிடாமல் இருக்கலாம். தயார் பண்ணி கொண்டாந்து அலங்காரமாக கடையில் மாட்டிடுறாங்க சேல்ஸுக்கு. அதை பிள்ளைங்க பார்த்துட்டு அழுவுது. அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி தராமல் இருந்தால் அம்மா ரகளை அடிக்குதுங்க.
அதனால அத வாங்கி தான் தர வேண்டியதா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு அ உணவே மருந்தாவே இப்போ போயிடுச்சு. அதாவது சாப்பிடுற சாப்பாடு விஷமா போய் மருந்து தான் நம்ம சாப்பிட்டு காலத்த ஓட்டுற மாரி இருக்கு. சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ மாத்திரை எடுத்துக்கிட்டே ஆகணும். பிபி, சுகர் 2ம் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டா கூட சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட முடியாம போனாலும், ஆக மாத்திரை வெறும் வயித்துல சாப்பிடக்கூடாதே! என்ன பண்றது? சரிம்மா ஒரே ஒரு தோசை ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசைய சாப்பிட்டுட்டு, மாத்திரையெல்லாம் அவசியம் சாப்பிட்டே ஆக வேண்டியதா இருக்குங்க. எங்க ஜெனரேஷன் போக நாங்கலாம் செல்லு கிடையாது. மேரேஜ் ஆகி தான் செல்லு பார்த்தோம். ஆனா, இப்போ பொறக்கிற புள்ள செல்ல பார்த்து தான் சாப்பிடுது. அது என்ன சாப்பிடுது? எத சாப்பிடுது? டேஸ்ட்டா இருக்கா? டேஸ்ட் இல்லையா? இது என்ன உணவுன்னு சொல்லி கூட நம்ம ஊட்ட முடியல. அந்த மாரி கண்டிஷன்ல போயிட்டுருக்கு. அதனால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சமாவது சத்துள்ளதா சாப்பிடுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாரிக்க இப்ப போயிட்டுருக்கு. உணவு மருந்தா, மருந்து உணவா எதுவுமே தெரியல. அதான் உணவுக்கு பதில் மருந்த நம்ம உணவா சாப்பிடுற மாரி கண்டிஷன்ல போயிட்டோம். 3 வேளையும் டயாபிட்டிஸ் உள்ளவங்கள நெறைய பேர கேட்டிங்கன்னா, அவங்க சாப்பிடுறது 2 இட்லி, ஒரு வட்டாவிலேயே பாதி வட்டா சாதம் தாங்க சாப்பிடுறாங்க. கேட்டாக்கா 3 வேளையும் இன்சுலின் போட சொல்லியிருக்காங்க. அளவு கூட்டி போடும். 20 பாயிண்ட்ல 25 ஆக்கிட்டாங்க. வந்து காஃபி அளவு கம்மியா குடிக்கணுங்கிறாங்க. காஃபியே ஆகாதுங்கிறாங்க. இப்ப டாக்டர்ட்ட போனா, பிபி இருந்ததுன்னா சுத்தமா காஃபி, டீ ஆகவே ஆகாதுங்க. பாலா குடிங்க. இல்லையா அது வேண்டில்லையா சூப்பு குடிங்க. பழ ஜூஸ் ஏதாவது சுகர் அதிகமா இல்லாத ஏதோ ஆரஞ்சு, இல்ல சாத்துக்குடி ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்சுக்கோங்க. இல்ல பெட்டர் மோர் குடிங்க. மோர் குடிச்சிட்டு ஓட்ஸு கஞ்சியெல்லாம் அந்த காலத்துல எங்க தாத்தா, பாட்டி காலத்துலலாம் ஏதோ ஒருத்தர் தான் சுகர் அது இனிப்பு நீர் அப்படின்னு இந்த கிராமத்துல சர்க்கரை வந்துருச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். இப்பல்லாம் குழந்தையிலேருந்து 30 வயசு ஆயிடுச்சுனாலே பிபி, சுகர். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாயிட்டு தைராய்டு வந்துடுதுங்க. தைராய்டு தான் மெயின். தைராய்டுக்கு காலையில வெறும் வயித்துல மாத்திரைய சாப்பிட்டுட்டு தான் அவங்க வேலையும் துவங்கணும். உணவு ஆகாரம் எடுத்துக்கவும் துவங்கணும். அந்த மாதிரி நிலைமையும் ஆயிடுச்சு. அதனால இப்ப மெடிக்கல்காரவங்களுக்கெல்லாம் நல்லா ஓடுதுங்க. கிராமத்துல கூட மெடிக்கல் நல்லா ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிராமத்துல எங்க ஊர்லலாம் மெடிக்கலே கிடையாது. இப்ப இந்த கிராமத்துல 2 மெடிக்கல் இருக்கு. நல்லா ஓடுது. ஏன்னா ரொம்ப தூரம் போ முடியாது இல்லைங்களா? முனையில உள்ள ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு எந்த மெடிக்கல் இருக்கோ, அந்த மெடிக்கல்ல தானே அவங்க வாங்குவாங்க. அதனால எங்க ஊர் கிராமம். இப்போ எப்படி இருக்குன்னு என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டா சொல்றா. கிராமம்லாம் சூப்பரா போயிடுச்சுடி இப்ப. ஆனா அசாமி யாரும் இல்ல, வீடு யாரும் இல்ல. எல்லாம் டவுன பார்க்க போயிட்டாங்க. ஆனா மா மெடிக்கல் நல்லா ஓடுது அப்படிங்கிறா. அதனால உணவ பார்த்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க. சிறுதானியம் நெறைய சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு சிறுதானியத்துல அதாவது கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், இந்த சாமரிசி, தினை அரிசி, குதிரவாளி நெறைய இருக்கு. அதில ஏதோ ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு 5 ஐட்டம் போட்டு நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு படுத்துக்கோங்க. நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஊற வைங்க. அதோட கொஞ்சம் ஒரு பிடிச்சபடி கடலப்பருப்பு, ஒரு பிடிச்சபடி துவரம் பருப்பும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா காலையில எழுந்ததும் அதில 4 காஞ்ச மிளகா போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு நிறையா வெங்காயம் அரிஞ்சு வதக்கி போட்டு அந்த 4 காஞ்ச மிளகா காரம் போகும். குழந்தைங்க அதிகம் போட்டிங்கன்னா அடை தோசை மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால 4 காஞ்ச வரமிளகா போரும். அதோட அதை அரிஞ்சு வெங்காயத்தை நிறையா வதக்கி போட்டு மாவு அரைச்சி தோசை ஊற்றி அந்த கார தோசையோட வெங்காயத்தை தாளிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும். உங்களுக்கு சட்னி வேணும்னாலும் அது கார சட்னியும் நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி, எத்தனையோ வகை சட்னி இருக்குது. கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இப்போ கேரட்டில் கூட சவுச்சவு சட்னி, கேரட் சட்னி எல்லாம் பண்ணுறாங்க.
அதெல்லாம் இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. இருந்தாலும் பட் எது அதுங்களுக்கு தேவையோ அந்த சட்னிய பண்ணி நீங்க அழகா அந்த சிறுதானிய தோசை ஊத்தி குடுங்க. கூடுமான அளவுக்கு டாக்டர்ட்ட போகாத அளவு நீங்க பிள்ளைங்களையும் பார்த்துங்க, உங்களையும் பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்ப மெடிசன்ஸ் ஃபுல்லா வந்து ஒயிட்ல பெரிய பெரிய மாத்திரையா தான் இருக்கு. பேராசிட்டமல் எடுத்துங்க, மெட்ஃபார்மின் எடுத்துங்க, சுகருக்குள்ளது எல்லாமே பெரிய 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 மாத்திரை. அதோட பல்லு வலிக்கு போனீங்கன்னா, ஐய்யய்யோ! பல்லு வலியோட நான் பட்ட பாடு. எப்பா போதும் போதும். பல்லு வலிச்சதுன்னா, நீங்க தயவு செஞ்சு டாக்டர்ட்ட போயிட்டு மெடிசின்ஸ் வாங்காதீங்க. பல்ல எடுத்துருங்க. ஒண்ணு ரூட் கனல் பண்ணிட்டு கொப்பி சொறிக்கோங்க. பிளாஸ்டிக் பல் சொறிக்கோங்க. ஏன்னா, புடுங்கிட்டு நீங்க சாப்பிட முடியாது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, பல்லு வலிக்கு போயிட்டு போயிட்டு நீங்க டேப்லெட்ட வாங்கி மெடிக்கல்ல வாங்கி போட்டீங்கன்னா, சுத்தமா உங்களால சாப்பிட முடியாது. வயிறு புண்ணாயிடும். சாப்பாடே எடுத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு வயிறு புண்ணாகி போயிடுங்க. அது என்னதான் வந்து அவங்க ஆன்டிபயாட்டிக் மாத்திரையும் சேர்த்து குடுத்தாலுமே, அந்த மாத்திரைகள்லாம் வயித்த புண்ணாக்கிடும். அதோட இல்லாம நம்ம இவ்வளோ மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து இந்த ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா? கிட்னில, நீர்ப்பையில, குடல்ல எந்த இடத்துல வேணாலும் இப்போ வந்து ஸ்டோன் வருதுங்க. ஸ்டோன் வரதுக்கு அந்த டியூப்ல கூட வருதுங்க. யூரின் போகிற டியூப்ல கூட அடைச்சிக்கிட்டு இருக்கு. கிட்னியில் இருக்குது, கிட்னிக்கு போகிற டியூப்பில் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது இப்போ வியாதிகள்லாம். அதனால நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ரிலேஷன்லேயும் அந்த மாதிரி கல் இருந்து பித்த பையவே எடுத்துட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மாவு முடிகிற அன்றைக்கி சேர்த்து ஆட்டி பச்சை மாவாக எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி மாவை புளிக்க வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஹோட்டல் சாப்பாடோ, ஹோட்டலில் மாவு பாக்கெட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா உங்களுடைய வியாதியிலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபடலாம். வியாதியிலேருந்து சுத்தமாக விடுபட முடியாது, ஓரளவுக்கு விடுபடலாம். நம்ம இன்க்ரீஸ் ஆகாமல் அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். அதனால் நீங்கள் உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள். பாய்.